அண்மை செய்தியை பார்க்கிறோம். நயினார் நாகேந்திரன் உதவியாளர் மணிகண்டன் கேட்டுக்கொண்டதால் இருவரையும் அனுப்பி வைத்தேன் என முருகன் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 4 கோடி ரூபாய் பறிமுதல் வழக்கில் நயினார் நாகேந்திரனின் உறவினர் முருகன் காவல்துறையில் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், முருகன் வாக்குமூலம் அளிச்சிருக்கிறார், என்னென்ன விவரங்கள் என்பது தெரிய வந்திருக்கா? விக்னேஷ், பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ரூபாய் 4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனின் உதவியாளர் பணம் கொண்டு வரும் நபர்களுக்கு பாதுகாப்புக்கு 2 ஆட்கள் கேட்டதால் தான் தன்னிடம் வேலை பார்க்கும் 2 நபர்களை அனுப்பி வைத்ததாக நயினார் நாகேந்திரனின் உறவினர் முருகன் என்பவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த 6ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. குறிப்பாக அந்த பணத்தை எடுத்து சென்ற 3 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். சதீஷின் நண்பர் பெருமாள் மற்றும் நவீன் ஆகிய 3 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் இது நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் என்பதும் அவர் தேர்தல் பணப்பட்டுவாடாவிற்காக எடுத்து சென்றதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 3 நபரிடமும் தொடர் விசாரணை மேற்கொண்டதில் இந்த பணமானது நயினார் நாகேந்திரனின் உறவினர் முருகன் மற்றும் முருகனின் நண்பர்களான ஆசி தம்பி ஜெய்சங்கர் ஆகிய 3வரும் கொடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் முருகனின் நண்பர்களான ஜெய்சங்கர், ஆசி தம்பி ஆகியோருக்கு சம்மன் அளித்திருந்தனர். நேற்று 3வருமே தாம்பரம் காவல் நிலையத்தில் ஆஜரானார்கள். குறிப்பாக முருகனின் நண்பர்கள் ஜெய்சங்கர், ஆசி தம்பி ஆகிய 3வரும் தாம்பரம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக நேரில் ஆஜரானார்கள். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் முருகனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தனக்கும் இந்த பணத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்றும், நயினார் நாகேந்திரனின் உதவியாளர் மணிகண்டன் 3 நபர்கள் பணம் எடுத்து வருவதாகவும், அவர்களுக்கு 2 நபர்களை பாதுகாப்புக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மட்டுமே ஜெய்சங்கர் மற்றும் ஆசி தம்பி ஆகியோரை ரயில் நிலையத்திற்கு தான் அனுப்பியதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். மேலும் முருகன் சென்னையில் 4 ஹோட்டல்கள் லீஸ் எடுத்து நடத்தி வருவதாகவும், அதில் ஆசி தம்பி மற்றும் ஜெய்சங்கர் ஆகியோர் பணிபுரிந்து வருவதாகவும் வாக்குமூலத்தில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து நயினார் நாகேந்திரன் மற்றும் அவரது உதவியாளர் மணிகண்டன் ஆகியோருக்கு தாம்பரம் போலீசார் இன்று சம்மன் அளிப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். அந்த சம்மனுக்கு 10 நாட்கள் அவகாசம் கேட்டிருந்தார் நயினார் நாகேந்திரன். அதாவது அவரது வழக்கறிஞர் மூலமாக நேற்று முன்தினம் 10 நாட்கள் அவகாசம் வேண்டும் என்று அவர் கேட்டிருந்தார். இந்த நிலையில் தான் முருகனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் நயினார் நாகேந்திரன் உதவியாளர் மணிகண்டன் கேட்டதன் பேரில் 2 நபர்கள் கொடுத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த அடிப்படையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கால அவகாசத்தின்படி மீண்டும் ஒரு தேதியை பிக்ஸ் செய்து அதில் இருவரும் ஆஜராக வேண்டும் என நயினார் நாகேந்திரன் மற்றும் அவரது உதவியாளர் மணிகண்டன் ஆகிய இருவருக்கும் சம்மன் அளிக்க தாம்பரம் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பிடிபட்ட விவகாரத்தில் தற்போது வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அன்பரசன். வெண்மையின் அடையாளம் உலாமா லுங்கீஸ், வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.